श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। तकारान्तः त्रिलिङ्गः अश्मत् शब्दः अहम् आवां वयं माम् आवाम् अस्मान् मया आवाभ्याम् अस्माभिः मघ्यम् आवाभ्याम् अस्मभ्यं मत् आवाभ्याम् अस्मत् मम आवयोः अस्माकं मयि आवयोः अस्मासु நம்ம சர்வேபியா. இதில் மாம், அதுக்கப்புறம் மக்யம், அப்புறம் மம, அப்புறம் ஆவான், ஆவயோகோ, அப்புறம் அஸ்மானு, அதுக்கப்புறம் அஸ்மபியம், அஸ்மாகம். இதுலாம் நம்ம பார்க்குறோம். அனதர் இன்னொரு சப்தம் கொடுத்துருக்காங்க, மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாம் அல்லது மா அப்படின்னு சொல்லலாம். ஆவாம் இல்லைன்னா நவ் அப்படின்னு சொல்லலாம். அஸ்மானு நஹன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மக்யம் மே அப்படி சொல்லலாம். ஆவாபியாம் நவ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அஸ்மபியம் நஹ அப்படின்னு சொல்லலாம். மம மே அப்படின்னு சொல்லலாம். ஆவயோகோ நவ் அப்படின்னு சொல்லலாம். அஸ்மாகம் நஹ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நஹ அப்படின்னு சொல்லி இங்கே எழுதிருக்கலையா, அஸ்மாகம் ஸ்லாஷ் நஹன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அஸ்மாகம் சில ஸ்லோகத்தில் அஸ்மாகம் யூஸ் பண்ணல, நஹ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு காயத்ரி மந்திரம் எடுத்துக்கிட்டோன்னா, காயத்ரி மந்திரத்தில் தியோ யோ நஹ பிரச்சோதயாத் அப்படி சொல்கிறோம்ல. நஹ, அந்த நஹ அஸ்மாகம் நம்முடைய அப்படின்னு அர்த்தம். நஹ அப்படின்னா நம்முடைய. அஸ்மாகம் பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த சந்தஸ் அதில் உட்காராதனால, அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வராதனால நஹ யூஸ் பண்ணியிருக்காங்க. நஹ பிரச்சோதயாத் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நஹனா என்னென்னு நமக்கு என்னடா சப்தத்தில் வரல அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. இங்கே பார்க்கணும், அஸ்மாகம் ஸ்லாஷ் நஹ அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி அஸ்மபியபுக்கும் நஹன்னு வரும், அஸ்மானுக்கும் நஹன்னு வரலாம். சரியா? இந்த டேபிள் நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். இது அஸ்மத் சப்தத்துடைய டேபிள். श्रीकृष्णार्पणमस्तु. धन्यवादः.